வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். அதை பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ஓகேங்களா, சனி ஞாயிறு 2 நாள் ஓகேங்களா பரிட்சை எழுதியிருப்பீங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேப்பர் 2க்கு உண்டான தமிழ் மட்டும் வினா விடையை நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம 30க்கு 30 அப்படியே அடிச்சிடலாம். அதாவது நம்மக்கிட்ட வாங்கியிருந்த பிடிஎஃப் வினா வங்கி வாங்கினாலும் சரி, வீடியோ பார்த்துருந்தாலும் சரி ஓகேங்களா, அந்த 30 கொஸ்டினும் அழகாக அடிக்கிறதுக்கான ஓகேங்களா ஆன்சரை நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத பாருங்கள், வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 1 ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 1 ஓகேங்களா, விகார புணர்ச்சி ஓகேங்களா 3 வகைப்படும். என்னென்னா ஓகேங்களா, கெடுதல், திரிதல், இன்னொன்று தோன்றல் அப்படின்னு 3 வகையாக பறிக்கும் ஓகேங்களா. இது சரி. ரெண்டாவது பாருங்கள், கூற்று 2 ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் அன்றுன்னு கொடுத்துட்டான், அதனால் இது தப்பு ஓகேங்களா. அப்போ விகார புணர்ச்சி 3 வகைப்படும் சரி ஓகேங்களா. ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் அன்றுன்னு கொடுத்துட்டான். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, கூற்று 1 சரி 2 தவறு. ஆன்சர் இதுக்கு ஏதான் சரியான ஆன்சர், இதுக்கு ஏதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 2 ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 2 ஓகேங்களா, ஈரிசை சீருக்கு வழங்க பெறும் வேறு பெயர் ஓகேங்களா. ஈரிசை சீருக்கு வழங்க பெறும் வேறு பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா இயற்சீர். ஆன்சர் இயற்சீர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 33 கற்றவருக்கு மட்டுமே விளங்குபவை யாவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருவையாக அமையும் சொற்கள் திருச்சொல். அப்போ கற்றவர் மட்டுமே சொல்லக்கூடியது திருச்சொல். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 34 பாருங்கள், உண்டு பிறந்து வளர்ந்த என்ன கேட்குறான், உண்டு பிறந்து வளர்ந்த ஓகேங்களா இடதனில் இத்தொடரில் பெயரச்சம் ஓகேங்களா. பெயரச்சம் அப்படின்னா ஆணு முடியணும் ஓகேங்களா. பெயரச்சம் என்பது ஆணு முடியணும். இந்த 3 இதில் எது பெயரச்சம்னு சொல்கிறாங்க, வளர்ந்த ஓகேங்களா. வளர்ந்த ஆணு வருதா ஓகேங்களா, அதனால் இதுக்கு பெயரச்சம். அப்போ 34க்கு ஆன்சர் சி. 34க்கு ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 35. கொஸ்டின் நம்பர் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 35 ஊமையை மட்டும் கூறி அதன் மூல கூற வந்த கருத்தை உணர வைப்பு டேஸ் அணியாகும். பிரிதி மொழிதல் அணி ஓகேங்களா. அதாவது ஊமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைக்கும் அணி பிரிது மொழிதல் அணி. ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 36. கொஸ்டின் நம்பர் 36 பாருங்கள், பொறுத்து சொல்கிறாங்க. புன்னலம் ஓகேங்களா, உண்மை கூட்டல் நலம் மைன் வருமா. அப்போ மைன் வந்தால் என்னது, பண்பு தொகை. மை என்று வந்தால் அதற்கு பண்பு தொகை. பாருங்க, புன்புலம் அப்படின்னா புன்மை கூட்டல் புலம். அப்போ மைன்னு வந்தீங்கன்னா பண்பு தொகை. அப்போ 3 ஓகேங்களா. 3 பாருங்கள், 1க்கு 3 மட்டும்தான் இருக்குது, வேறு எதுலேயுமே இருக்காது ஓகேங்களா. 1க்கு 3 மட்டும்தான் இருக்குது, வேறு எதுலேயே இருக்குது. தாழ்ந்துறை. தாழ்ந்துறைக்கு பிக்கு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. அடுத்தனா பாய் வன ஓகேங்களா, பலவின் பால் வினைமுற்று ஓகேங்களா. தடவரை சால தட உரி எல்லாமே உரிச்சொல் தொடர். அப்போ ஆன்சர் ஓகேங்களா பி தான் ஆன்சர். ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் ஓகேங்களா 37வது கொஸ்டின் கீழ்காணும் தொடரில் எது இடைச்சொல், எது இடைச்சொல். மற்றொன்று. ஆன்சர் சி மற்றொன்று. 37க்கு ஆன்சர் மற்றொன்று. அடுத்து கொஸ்டின் நம்பர் 38. கொஸ்டின் நம்பர் 38 சரியான வேங்கோல் வினைமுற்று. சரியான வேங்கோல் வினைமுற்று சொற்களை அமையும்பாரும் பாடலில் பொறுத்துக. பாருங்க, ஆக்குவது ஏனில் அறத்தை ஆக்குக ஆக்குக. போக்குவது ஏனெனில் வெகுளியை போக்குக. வெகுளியன்னா சினம்.
சினத்தை போக்குகன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ கான்னு வந்திருக்கு. இது ரெண்டும் தான் வேங்கோல் வினைமுற்று. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக. ஆக்குக. அடுத்தது பாருங்க. போக்குவது ஏனெனில் வெகுளியை போக்குக. வெகுளியை போக்குக. அப்போ பாருங்க. ஆக்குவது ஏனெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏனெனில் வெகுளியை போக்குக. அப்போ ஆன்சர் பாருங்க டியில் தான் இருக்கு. ஆக்குக, போக்குக. அடுத்த கொஸ்டின் நம்பர் 39. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். ஓகேங்களா? மெய்யெழுத்து இருக்கு இல்லைங்க, அந்த 18மே மொழிக்கு முதலில் வராது. ஓகேங்களா? மெய்யெழுத்து இக்கு, இங்கு, இச்சி, இட்டு, இந்த எழுத்து எல்லாமே 18 எழுத்துக்குமே மொழிக்கு முதலில் வராது. அப்போ ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 40. பின்வரும் தொடர்களில் முற்றெச்சம். அப்போ ஒரு சொல் முடிவு பெற்றது தான் முற்றெச்சம். வள்ளி படித்தனல் அப்படிங்கிறது கிடையாது. படித்தனல் இதை விட்டுருங்க. பாருங்க. வள்ளி படுத்துனல், படித்தனல், மகிழ்ந்தனல். ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 41. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி பிரிதி மொழிதல் அணி. ஆன்சர் சி. பிரிதி மொழிதல் அணி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 42. கொஸ்டின் நம்பர் 42 பாருங்க. பல்பல பலகின் பயங்கொழு கொல்லி. பல்பல பலவின் பயங்கொழு கெல்லி. பயங்கொழு அப்படிங்கிற இடத்துல இக்கு வரும். பயங்கொழி கொல்லி. அப்போ இக்கு ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 43. 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உறுப்பு. 5லையும் 7லையும் வரக்கூடிய வேற்றுமை உறுப்பு. அதை பார்த்தீங்கன்னா ஐயால் பூ இன்னது கண் இல்லுங்கிறதா வரும். ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 44. விற்கொடி. ஓகேங்களா? எப்படி பிரிப்பீங்க? வில் கூட்டல் கொடி. ஓகேங்களா? இந்த இல் என்னவா மாறும்? இர்ரா மாறிடும். விற்கொடி. ஓகேங்களா? இந்த இல்லு என்னவா மாறும்? இர்ரா மாறிடும். ஓகேங்களா? அப்போ அது திரிஞ்சிருக்கு. இல்லு இர்ரா திரிஞ்சிருக்கு. அதனால் இதுக்கு திரிசொல் புணர்ச்சி. ஆன்சர் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் பாருங்க. ஏழைக்கு உதவுவது சாலச் சிறந்தது. இப்போ சாலச் சிறந்தது எவ்வகை சொல்? சாலச் சிறந்தது எவ்வகை சொல்? ஓகேங்களா? உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர். ஆன்சர் டி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 46. கொஸ்டின் நம்பர் 46. பகாபத உறுப்புக்கள். பகாபத உறுப்புக்கள் 4. ஓகேங்களா? என்ன இருக்குது? வினை, பெயர், வினை, இடை, உரி, சொல். இது 4மே பெயர் பகா பொதுப்பொருள். ஓகேங்களா? பெயர், இணை, இடை, உரி. இது 4மே ஓகேங்களா பகாபத உறுப்புக்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 47. ஆடுக செங்கீரை என்னும் தொடரில் ஆடுக என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு வேங்கோல் வினைமுற்று. ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 47. வினைத்தொகையை நன்னூலார் காலம் கறந்த பெயரச்சம் என கூறுகிறார். சரி. காலம் கறந்த பெயரச்சம்னு சொல்லியிருக்கிறாரு. சரி. வினைத்தொகையானது 3 காலத்தின் பொருத்தும்படி அமைந்து வரும். சரி. அப்போ 2மே சரி. கூற்று சரி, காரணமும் சரி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 49. கபிலர் என்ற சொல்லின் மாத்திரை. கபிலர் என்ற சொல்லின் மாத்திரை காவுக்கு 1, பீக்கு 1, லாவுக்கு 1, மெய்யெழுத்துக்கு இது அரை. அப்போ 1 2 3. அப்போ 3 மாத்திரை. காவுக்கு 1, பீக்கு 1, லாவுக்கு 1, இறக்கு மட்டும் அரை மாத்திரை. அப்போ 3 மாத்திரை. அப்போ கபிலர் என்பது 3 மாத்திரை. 6வது புக்கில் அப்படியே இருக்குது. 6வது புக்கில் அப்படியே இருக்குது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 50. கொஸ்டின் நம்பர் 50வது கொஸ்டின்.
பாருங்க, வைப்பு என்னும் சொல்லின் குறிக்கும் பொருள், வைப்பு என்னும் சொல்லின் குறிக்கும் பொருள் என்ன அப்படின்னா நிலப்பகுதி. ஆன்சர் டி, நிலப்பகுதி. அடுத்து 51வது கொஸ்டின், உயிர்மை எழுத்துக்களின் மொழிக்கு முதலில் வராத எழுத்து. ஓகேங்களா, வராத எழுத்து ரா. ஓகேங்களா, இது எல்லாமே வரும். ஓகேங்களா, கமலம், மாலா, ஞாங்கிறது ஞாயிறு. ஓகேங்களா, ஞானம் அப்படின்லாம் சொல்லலாம். ரா மட்டும் ராமன்னு போட்டாவே ஓகேங்களா, இந்த ரா வந்திருக்கு. ஈ போட்டால் தான் நமக்கு கரெக்டாக ராமனுங்கிறது சரியானது. அப்போ வராத சொல்லியதுன்னா ரா. ஆன்சர் ஏ, ரா மட்டும்தான் வராது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 52. பாருங்க, வில்வால் இலக்கண குறிப்பு வரைக. வில் ஒன்று, வால் ஒன்று. அப்போ வில் வால். ஓகேங்களா, ரெண்டுலேயும் இம்முன்னு மறைஞ்சிருக்குது, வில்லும் வானும். ஓகேங்களா, இம் என்ற வார்த்தை மறைஞ்சிருக்குதுனால இதுக்கு உம்மை தொகை. ஆன்சர் பி, உம்மை தொகை. அடுத்து பாருங்க, 5 5ங்கிறது 5ன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 5 என்பது ஓகேங்களா கடைசி முற்றுப்போலி. ஓகேங்களா, இளஞ்சி. ஓகேங்களா, இளஞ்சிங்கிறது லா வரும். ஓகேங்களா, அப்போ இடைப்போலி. ஓகேங்களா, இது பாரு சாம்பல், சாம்பார்னு இருக்கு, சாம்பல்னு எழுதணும், சாம்பல். அப்போ இல்லு கடைப்போலி. இது முற்றுப்போலி, இடைப்போலி, கடைசியில் இருக்கிறது கடைசி போலி. அப்போ ஆன்சர் டி, முற்றுப்போலி, இடைப்போலி, கடைப்போலி. அப்போ 53வது ஆன்சர் டி. அடுத்து 54வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 54. நிலைமொழியின் இறுதியில் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அஃது. ஓகேங்களா, உயிரெழுத்த நிலைமொழி ஒரு இது, நிலைமொழியின் இறுதியில் இந்த இடத்துல உயிரெழுத்தாக இருந்தால் அதுக்கு பேர் உயிரிற்று புணர்ச்சி. ஆன்சர் டி, உயிரிற்று புணர்ச்சி. அடுத்து பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் முன்னிலை வினை சொது. வினை எதுன்னு கேட்குறாங்க. சென்றீர்கள். ஓகேங்களா, ஆன்சர் பி, சென்றீர்கள். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 56. ஓகேங்களா, பாருங்க ஒரே தடவை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். வெண்பா என்பது செப்பலோசை. வெண்பா என்பது செப்பலோசை. ஓகேங்களா, 4 இருக்கா. ஓகேங்களா, வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை. அப்போ 4 1. கலிப்பா பார்த்தீங்கன்னா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. அப்போ 4 1 2 3. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 57. கொஸ்டின் நம்பர் 57. பாருங்க, ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. வாலியர் வலியார் முன்பு தன்னை நினைத்தான் தன்னின் மெலியார் மேல் சொல்லும் இடத்து. ஓகேங்களா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா முரண் சொற்கள் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது எதிர் சொற்கள். வலியார், ஓகேங்களா, மெலியார். ஆன்சர் மலியார், மெலியார். ஆன்சர் பி. அதாவது எதிர் சொல்லு, வலியாருக்கு மெலியார். பாருங்க, உருண்டு தவழ்ந்து தெளிந்து பாயும் என்ற தொடரில் வினையச்ச சொற்களை கண்டறிய. ஓகேங்களா, வினையச்ச சொற்களை கண்டறிய. 3மே அது உருண்டு ஊ வருது, தவழ்ந்து தெளிந்து ஊ வந்துருச்சா. அப்போ 3மே ஓகேங்களா வினையச்ச சொற்கள். அப்போ ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, தெரிநிலை பெயரச்சம். தெரிநிலை பெயரச்சம் விகுதி ஆ உம். ஆன்சர் டி, ஆ உம். அடுத்து பாருங்க, 60வது கொஸ்டின். மயங்கொலி பிழையற்ற தொடர் எது? ஓகேங்களா, தாளங்கள் கொட்டி கணக்குது வானம். தாளங்கள் கொட்டி கணக்குது வானம். ஆன்சர் தான் சரியான ஆன்சர். ஆன்சர் டி. ஆன்சர் டி. பாருங்க, இதுவரை ஆன்சர் 30க்கு 30 அடிச்சிடலாம். இதெல்லாம் நம்மளுடைய பிடிஎஃப் வாங்கியிருக்கீங்களா, பிடிஎஃப் ப்ளஸ் நம்மளுடைய கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக வாங்கினாலும் சரி, இல்லை வீடியோ பார்த்துருக்கீங்கள, அதனுடைய ஆன்சர் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பாருங்கள், கபிலர் என்பது என்னும் சொல் பெயருக்கான மாத்திரை. ஓகேங்களா, பாருங்கள், காவுக்கு 1, பீக்கு 1, லாவுக்கு 1, இதுக்கு அரை மாத்திரை, 3.5 மாத்திரை. ஓகேங்களா, இது எந்த டெஸ்ட்லன்னா டெஸ்ட் 1ல் உங்களுக்கு கொஷின் பேப்பராக கொடுத்துருக்கேன், அதில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா வைப்பு. வைப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன?
8வது புக்கில் இருக்குது. ஓகேங்களா, உங்களை 8வது டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் 200 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதில் வைப்பு என்பது நிலப்பகுதி, வைப்பு என்பது நிலப்பகுதின்னு கொடுத்துருக்கு. அடுத்து பாருங்கள், அதே 8வது புக்கில் பொறுத்துக. ஓகேங்களா, துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை, அகவல் ஓசை, செப்பல் ஓசை. ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா துள்ளல் ஓசை அப்படிங்கிறது கலிப்பா, துள்ளல் ஓசை என்பது கலிப்பா, துள்ளல் ஓசை என்பது கலிப்பா, தூங்கல் ஓசை என்பது வஞ்சிப்பா, அகவல் ஓசை என்பது ஆசிரியப்பா, செப்பல் ஓசை என்பது வெண்பா. ஓகேங்களா, ஆன்சர் சி. ஓகேங்களா, இது ஏற்கனவே நம்ம கொஸ்டினில் இருந்தது. அடுத்து பாருங்கள். ஓகேங்களா, 212வது கொஸ்டின், கடலோட கால்வால் நெடுந்தேர் கடலோடும் நாவாய் ஓட நிலத்து. இதில் இடம்பெற்றுள்ள அணி பிரிதிமொழிதல் அணி, பிரிதிமொழிதல் அணி. இதுவும் பார்த்தீங்கன்னா 8வது புக்கில். ஓகேங்களா, உங்களுக்கு 200 வினா விடை உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருப்பேன். அந்த கொஷின் தான் இது. ஓகேங்களா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஷின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓகேங்களா, கற்றவருக்கு மட்டுமே விளங்குவதாக இலக்கியம் கூறுவது, அதாவது கற்றவருக்கு மட்டுமே விளங்குவதாக இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருவதை அமையும் சொற்கள் திரிச்சொற்கள், திரி சொற்கள். உங்களது 7வது புக்கில் நான் உங்களுக்கு ஒரு 200 வினா விடை கொடுத்துருப்பேன் பிடிஎஃபாக. அந்தளவு இருக்கிற கொஷின் தான் கொஷின் 95வது கொஷின். அடுத்து பாருங்கள், பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பாருங்க. ஓகேங்களா, அதாவது ஆ உம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெயரச்சம். ஓகேங்களா, நம்ம அதெல்லாம் கேட்டிருந்தாங்களா பெயரச்ச விகுதி எதுன்னு, இதுதான் அந்த ஆன்சர். ஓகேங்களா, மற்றதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஊஇ, ஊஇனா வினையச்ச விகுதி, கா இயர்லாம் வேங்கோடு வினைபெற்று, அல்லு தள்ளு கை சீப்பூலாம் தொழில் பெயர். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9th ஓகேங்களா 200 கொஷின் பிடிஎஃபாக கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, அதில் 90வது கொஷின் தான் இந்த ஆன்சர். ஓகேங்களா, பெயரச்ச விகுதி ஆவும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேங்களா, ஈரசைச்சீரினுடைய வேறு பெயர் கேட்டிருந்தான். ஈரசைச்சீரினுடைய வேறு பெயர் பாருங்க, இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர் என்னும் வேறு பெயர்களால் அழைக்கப்படும் சீர். ஓகேங்களா, ஈரசைச்சீர் ஓகேங்களா இயற்சீர்னு சொல்லலாம், ஆசிரியர் உரிச்சீர் என்னும் வேறு பெயர்கள்னு சொல்லலாம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு 9வது புக்கில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 200 கொஷின் பிடிஎஃபாக கொடுத்துருந்த பாருங்க, அதில் இந்த கொஷின் இருக்குது. எத்தனாவது கொஷின் கேட்டிங்கன்னா 73வது கொஷின், கொஷின் நம்பர் 73வது கொஷின். அடுத்து பாருங்கள், பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. இலக்கண குறிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்குக போக்குகன்னு சொன்னேன்லங்க, ஆக்குக போக்குக. ஓகேங்களா, அந்த கொஷின் ஆக்குக போக்குக 3வதுல இருக்குது. 3 எதில் இருக்குதுன்னு பாருங்கள், வியங்கோல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. ஆக்குக போக்குக என்பது வியங்கோல் வினைமுற்று. இதுவும் 9வது புக்கில் உங்களுக்கு 200 பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். அதனுடைய கொஷின் நம்பர் பார்த்துக்காங்க, 80வது கொஷின். அடுத்து பாருங்க, இல் என்னும் உருபு இடம்பெயர்க்கு வந்துள்ள வேற்றுமை, அதாவது பார்த்தீங்கன்னா 8வது இலக்கணம். ஓகேங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ அல்லது பிடிஎஃபாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் பாருங்கள். ஓகேங்களா, இல் என்னும் உருபு இடம்பொருட்களில் எந்த வேற்றுமையில் வரும்னா 5ஆம் வேற்றுமை 7ஆம் வேற்றுமை. ஆன்சர் சி, 5ஆம் வேற்றுமை 7ஆம் வேற்றுமை. கொஸ்டின் நம்பர் 2. ஓகேங்களா, 8வது புக்கில் இலக்கண வீடியோ உங்களுக்கு 100 போட்டிருப்பேன். அந்த 100ல் ஓகேங்களா 2வது கொஷின் தான் இது. அடுத்து பாருங்கள், 23வது கொஷின், பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக்க. 8வது தமிழ் புக்கில் இலக்கண வீடியோ உங்களுக்கு 100 போட்டிருந்தேன். விற்கொடி. ஓகேங்களா, விற்கொடி என்பது வில் கூட்டல் கொடி. ஓகேங்களா, இந்த வில் அப்படிங்கிறது இருங்கிறது இர்ரா மாறிடும், விற்கொடி. இந்த இல்லு ஓகேங்களா, இந்த இல்லுங்கிறது இர்ரா மாறிடும், விற்கொடி. இது எங்கே இருக்குது? ஓகேங்களா, 1வது இருக்குது பார்த்தீங்கன்னா 4வதுல இருக்குது, 1 4வதுல இருக்குது திரிசொல். ஓகேங்களா, இந்த கொஷின் உங்களுக்கு இந்த குரூப் 2ல் கேட்டிருக்கான். அடுத்து பாருங்கள், அதாவது 7வது புக்கில் ஓகேங்களா 7வது புக்கு இலக்கண 100 உங்களுக்கு வீடியோவை போட்டிருந்தேன். பகாபதம் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். பெயர், இடை, ஓகேங்களா வினை, உரி. பெயர், வினை, இடை, உரிச்சொல் அப்படின்னு 4 வகையாக பகாபதம் படம் அப்படின்னு 7ஆம் வகுப்பில் உங்களுக்கு வீடியோவாக சொல்லியிருக்கேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 77. கொஸ்டின் நம்பர் 77 பாருங்கள். சாலச் சிறந்ததுன்னு ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம் இல்லையா? சாலச் சிறந்தது. ஓகேங்களா, சாலச் சிறந்தது
உரிச்சொல் தொடர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இடைச்சொல் பார்த்தீங்கன்னா இடைச்சொல் என்பது ஓகேங்களா எதில் இருக்குது? 3ல் இருக்குது. தம்பிக்கு கூங்கிறது இடைச்சொல் ஓகேங்களா. மற்றொன்று மற்றொன்று அப்படிங்கிறது இடைச்சொல் ஓகேங்களா. அப்போ இது பார்த்தீங்கன்னா 6வது புக்கில் இலக்கணத்தில் உங்களுக்கு 77வது கொஷின் சால சிறந்தது வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 91வது கொஷின் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துன்னு உங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கசட தவறலாம் ஓகேங்களா வராது. அதே மாதிரி ரா என்கின்ற எழுத்து மட்டும் வராது, மீதி எல்லாமே கா ஓகேங்களா. உங்களை கொஷினில் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. அந்த கொஷினில் ரா மட்டும்தான் ஆன்சர் வரும். அடுத்து பாருங்கள், இந்த சால சிறந்தது பாருங்கள், சால சிறந்தது ஓகேங்களா உரிச்சொல் தொடர். 10th புத்தகத்தில் உங்களுக்கு 200 கொஷின் கொடுத்துருந்தேன், அதில் வந்து வீடியோவை கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய 30 வினாக்களும் உங்களுக்கு பிடிஎஃபாகவும் ஓகேங்களா வீடியோவும் கொடுத்த கொஷின் அப்படியே 30க்கு 30 வந்துருக்கு ஓகேங்களா. அதே மாதிரி சோசியல் சயின்ஸில் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 55லேருந்து 60 வினா விடை உங்களுக்கு வீடியோ வந்திருக்கு ஓகேங்களா. கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோவையும் பிடிஎஃப்பையும் வந்து வாங்கி படிக்கலாம், கண்டிப்பாக டெட்டு பாஸ் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1க்கு சோசியல் சயின்ஸுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள் ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.